அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். அல்-ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தல்லீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால கிருபையினால இன்னைக்கு இந்த வகுப்புல பங்கு பெறதுக்கான வாய்ப்பை நம்ம அனைவருமே பெற்றிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு முதல்ல நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நம்மளுக்கு வாய் காது அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிற சிந்திக்கிறதுக்கு அந்த சிந்திக்கிற திறன், ஸ்டோர் பண்றதுக்கான மூளை, இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் காலையில எந்திரிச்சதுல இருந்து முதல்ல இந்த இந்த தூக்கங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா, அது அது எவ்வளவு பெரிய ஒரு பரிசா இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு பிரச்சனைகள், கவலைகள், உடல்நல குறைபாடுகளோட நம்ம தூங்க போறோம். ஆனா எந்திரிக்கும் போது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நல்லா தூங்கி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போய் நம்ம நம்மள ஒவ்வொரு நாள் காலையிலயும் எல்லாம் நம்மள எழுப்பி விடுறாங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு நல்ல தூக்கத்தை தந்ததுக்கு நன்றி அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்றோமா அப்படின்னா, நான் இது வரைக்கும் சொல்லல. நீங்க சொல்ல இப்பதான் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப காலையில எழுப்பி விட்டோடனே முத நாள் தூங்குனதுக்கு நன்றி சொல்லி, இந்த நாளை நம்மளுக்கு வாய்ப்பா தந்ததுக்கு நன்றி சொல்லி, இந்த நாளுடைய எல்லா காரியங்களையும் நம்ம கடவுள் பொறுப்புல ஒப்படைச்சு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் கடவுளை முன்னிறுத்தி செய்யக்கூடியவங்களா, அந்த கவனத்தை பெற்றவங்களா அல்லாஹ் நம்மள அருள் பாலிக்கணும். அதே மாதிரி நம்ம கடின மனம் கொண்டு நம்ம செஞ்சுட்டு வந்த கலகம் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு எண்ணத்திலையும் அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. நான் செய்றேன், நான் செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி நடக்கல, நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும், நான் நினைச்ச மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த அந்த செயல்களின் மூலமா, எண்ணங்களின் மூலமா நம்மளுக்கு நம்மளுடைய ஈகோ வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதை எல்லாத்தையும் நம்ம அடக்கி அல்லாதான் அனைத்தையும் செய்யறாரு, அந்த எண்ணங்கள் எல்லாமே தவறு அப்படிங்கிறத உணர்ந்து அல்லாட்ட தினமும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா அல்லாஹ் நம்மள ஆக்கி அருள் பாலிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த கவனத்தையும் அல்லாதான் நம்மளுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட நம்ம இறைஞ்சி பிரார்த்தனை பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு 2 பேரு பேச போறாங்க. நம்ம தொடர்ந்து கற்போம் கற்பிப்போங்கிற தலைப்புல 8 நிமிஷம் ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது இதுல பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் பேர் கொடுங்க. ஒரு வசனமாவது பேசுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு பெனாசிரும் இந்த அமீன் பிரதரும் பேச போறாங்க. ஃபர்ஸ்ட் யார் பேசுறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம்மா. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சாத்தான் மனிதர்களை எப்படிலாம் வழி கெடுக்கிறான், அதே மாதிரி எப்படி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நம்மளை ஏமாத்துறான், எப்படி பயம்புறுத்துறான், நம்மளை எப்படி வழிகெடுத்து இறுதியில நரகத்துல கொண்டு போய் பெரும்பாலான மனிதர்களை கொண்டு போய் சேர்க்கிறான் அப்படிங்கிற விஷயத்த இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சாத்தானோட வழிமுறை எப்பயுமே ஏமாற்றக்கூடியதா இருக்கு, பாவம் செய்ய தூண்டக்கூடியதா இருக்கு. ஒரு பொய்யான விஷயத்த, ஒரு கெட்ட விஷயத்த நமக்கு அழகுபடுத்தி காட்டி அதை செய்ய வைக்கிறான். அதே மாதிரி அவன் நம்ம எண்ணத்துல பயம், சந்தேகம், தவறான ஆசைகள், இந்த மாதிரி தீய எண்ணங்களை தொடர்ந்து நமக்கு விதைச்சுட்டே இருக்கான். இதுதான் அவனுடைய வழிமுறையா இருக்கு. ஆனா இதை நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் தேர்ந்தெடுக்கிற சுதந்திரத்தை அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம சாத்தான் சொல்றதை செய்ய போறோமா இல்ல கடவுள் சொல்றதை செய்ய போறோமா அப்படிங்கிற முடிவு நம்ம தான் எடுக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுல வசனங்களை பார்ப்போம். 16:63 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுள் மீது ஆணையாக உமக்கு முன்னிருந்த சமூகங்களுக்கு நாம் தூதர்களை அனுப்பி இருக்கின்றோம்.
ஆனால் சாத்தான் அவர்களுடைய கண்களுக்கு அவர்களுடைய காரியங்களை அழகாக்கி விட்டான். அதன் விளைவாக அவன்தான் இப்பொழுது அவர்களுடைய எஜமானன். மேலும் அவர்கள் வலிமிகுந்ததொரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டன. இங்க அல்லாஹ் சொல்றாங்க, என் மீது ஆணையா உங்க எல்லாத்துக்குமே நான் தூதர்களை நான் அனுப்பியிருக்கேன். ஆனா சாத்தான் மனிதர்களோட கண்களுக்கு அவங்களுடைய காரியங்கள் கெட்ட விஷயமா இருந்தாலும் அதை அழகா காமிச்சு அவனை மனிதர்களை வழிகெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. அவங்க அந்த மனிதர்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டது சாத்தானதான் தன்னோட எஜமானனா அந்த மனிதர்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்க அல்லாஹ் சொல்றாங்க. அவங்க சாத்தான தேர்ந்தெடுத்ததுனால அவங்களுக்கு வலி மிகுந்ததொரு தண்டனைக்கு அவங்க உள்ளாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்க அல்லாஹ் சொல்றாங்க. 6:91 போதையூட்டுபவை மற்றும் சூதாட்டத்தின் மூலம் உங்களுக்கிடையில் பகைமையையும் வெறுப்பையும் தூண்டுவதற்கு கடவுளை நினைப்பதிலிருந்து மேலும் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பதிலிருந்து உங்களுடைய கவனத்தை திருப்புவதற்கும் ஆகும் சாத்தான் விரும்புகின்றான். அப்பொழுதாவது நீங்கள் விலகிக் கொள்வீர்களா? இந்த இடத்துல அல்லாஹ் கேக்குறாங்க, போதையூட்டுபவை மற்றும் சூதாட்டத்தின் மூலம், இந்த போதையில அடிக்ட் ஆகி சூதாட்டம் இதன் மூலியமா சாத்தான் மனிதர்களுக்கு இடையில பகைமையும் வெறுப்பையும் தான் தூண்டுவதற்கு அவன் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கான். அதே மாதிரி கடவுளை நினைக்கிறதுல இருந்தும் அவனை மனிதர்களை விலக வைக்கிறான், தொழுகைகளை கடைபிடிக்கிறதுல இருந்தும் விலக வைக்கிறான். இந்த போதையில அடிக்ட் ஆனவங்க நம்ம என்ன செய்யறோங்கிற விஷயத்தையே அவங்க மறந்துடுவாங்க, தன்னையே மறந்துடுவாங்க. அந்த ஒரு நிலையில தான் அவங்க தொடர்ந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சினிமால வசனங்கள்லாம் பார்க்கலாம், நீ குடி, நீ குடிச்சா தைரியமா இருக்கும், நீ குடி உனக்கு ஆறுதலா இருக்கும் அப்படிங்கிற வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி இந்த கெட்ட விஷயத்த அழகா காமிச்சு நம்மள பாவம் செய்ய தூண்டி தொடர்ந்து நம்மள வழிகெடுத்துட்டே இருக்கான். அதன் மூலியமா நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஏன் இப்படிலாம் பண்றோம்னு கூட யோசிக்காம நம்மள தொடர்ந்து அப்படி பெரிய பாவங்கள்ல கொண்டு போய் செய்யற அளவுக்கு நம்மள கொண்டு போயிடுறான். இப்பொழுதாவது நீங்க இதுல இருந்து விலகுவீங்களா அப்படின்னு சொல்லி இங்க அல்லாஹ் கேக்குறாங்க. 17:53 இயன்றவரை மிக சிறப்பாக ஒருவரை ஒருவர் நடத்தி கொள்ளும்படி என் ஊழியர்களிடம் கூறுவீராக. ஏனெனில் சாத்தான் எப்பொழுதும் அவர்களுக்கிடையில் ஒரு பிளவை உண்டாக்க முயற்சிப்பான். நிச்சயமாக சாத்தான் மனிதர்களுடைய மிக தீவிரமான விரோதியாவான். அல்லாஹ் இங்க சொல்றாங்க, இயன்றவரை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒருவரோட ஒருவர் மிக சிறப்பாக நடத்திக்கோங்க, இணக்கமா நடத்துங்க அப்படின்னு சொல்லி என்னோட ஊழியர்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்க அல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா சாத்தான் எப்போதும் நமக்கு இடையில ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் அவன் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கான். சாத்தான் மிக தீவிரமான எதிரியா இருக்கான், மனிதர்களுக்கு மிக தீவிரமான எதிரியா இருக்கான் அப்படின்னு நீங்க அல்லாஹ் சொல்றாங்க. நம்மளே கண் கூட பார்க்கலாம், நமக்கு இடையில எவ்வளவு தவறான விஷயம் நடக்குது. நம்ம எப்படி ஒருவரோட ஒருவரை பகைமை கொண்டு மனிதர்களுக்கு இடையில எவ்வளவு வெறுப்பு கொண்டு கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இவங்களுக்கு இடையிலே பல வருஷமா பேசாம இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு சாத்தான் பகைமையும் வெறுப்பையும் தான் அவன் தொடர்ந்து மனிதர்களுக்கு இடையில உண்டு பண்றான். அவன் உங்களோட மிக தீவிரமான விரோதி அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி 2:268 வறுமையை உங்களுக்கு வாக்களித்து தீமை புரியுமாறு சாத்தான் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். அதே சமயம் கடவுள் தன்னிடமிருந்து மன்னிப்பையும் அருளையும் வாக்களிக்கின்றார். கடவுள் கொடையளிப்பவர், சர்வமும் அறிந்தவர். வறுமையதான் அவன் வாக்களிக்கிறான். நீ தர்மம் செய்யாத, உன்கிட்டயே காசு இல்ல, உன் தேவைக்கே காசு இல்ல, நீ எப்படி தர்மம் கொடுப்ப அப்படின்னு தொடர்ந்து கிசுகிசுத்துட்டே இருக்கான். நீ இப்படி தர்மம் பண்ணிட்டே இருந்தா நீ ஏழை ஆயிருவ. இந்த மாதிரி தொடர்ந்து கிசுகிசுத்து நம்மள தர்மம் பண்ண விட மாட்டேங்கிறான். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போலாம். ஆனா அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறாங்க, நான் உங்களுக்கு மன்னிப்பையும் அருளையும் வாக்களிக்கிறேன், நான் தான் கொடையளிப்பவர், நான் தான் சர்வமும் அறிந்தவர்னு சொல்றாங்க. நான் தான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க கொடுங்க, நான் நீங்க ஒரு இது கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 700 மடங்கு நான் திருப்பி தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் இங்க நமக்கு வாக்களிக்கிறாங்க. பெரும்பான்மையை சாத்தான் தனக்கென எடுத்துக்கொள்கின்றான். 34:20 தன்னுடைய எதிர்பார்ப்புகளை உவப்புடன் பூர்த்தி செய்பவர்களாக சாத்தான் அவர்களை கண்டான். ஒரு சில நம்பிக்கையாளர்களை தவிர அவர்கள் அவனை பின்பற்றின.
தன்னுடைய எதிர்பார்ப்புகளை உவப்புடன் அவங்க ரொம்ப மனதார அந்த சாத்தானோட விருப்பத்தை மனதார பண்றாங்க அப்படின்னு நீங்க அல்லாஹ் சொல்றாங்க. அவங்க சாத்தானோட எதிர்பார்ப்புகளை அவங்க மனதார பண்றாங்க, அல்லாஹ் கிட்ட வராம அத மனதார ஆசைப்பட்டு பண்றாங்க, ஒரு சில நம்பிக்கையாளர்களை தவிரன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு சில நம்பிக்கையாளர்களை தவிரன்னு சொல்றாங்க. அந்த ஒரு சில நம்பிக்கையாளர்கள்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து இருக்கணும். பெரும்பாலான மனிதர்களை சாத்தான் தனக்கென எடுத்துட்டான் அப்படின்னு நீங்க அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து 7:27, ஆதமுடைய சந்ததியினரே, சுவனத்திலிருந்து உங்களுடைய பெற்றோர்கள் வெளியேற்றப்படவும் மேலும் அவர்களுடைய உடல்கள் வெளிப்படுத்தப்படுவதற்காக அவர்களுடைய ஆடைகள் நீக்கப்படவும் காரணமாகிய போது அவன் செய்ததைப் போல் உங்களையும் சாத்தான் எய்த்துவிட நீங்கள் அனுமதிக்காதீர்கள். அவனும் அவனுடைய வம்சத்தவரும் உங்களை பார்க்கின்றன, அதே சமயம் நீங்களோ அவர்களை பார்ப்பதில்லை. நம்பிக்கை கொள்ளாதவர்களுடைய தோழர்களாக சாத்தான்களை நாம் நியமித்து விடுகின்றோம். இந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் பண்றாங்க. ஆதம ஏமாத்துன மாதிரி, உங்கள் பெற்றோர்கள் ஏமாற்றப்பட்ட மாதிரி நீங்களும் ஏமாந்துராதீங்க அப்படின்னு சொல்லி இங்க அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துறாங்க. ஆசை வார்த்தைகளை கூறிதான் ஆதமையும் ஏமாத்துறான் சைத்தான். நீங்க நிலை பெறான ஒரு வானவ நிலையை அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மரத்தை போய் நெருங்கக்கூடாதுன்னு கடவுள் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஆசை வார்த்தைகளை கூறிதான் அந்த மரத்தை நெருங்க வைக்கிறான். அதன் மூலியமா சுவனத்துல இருந்த அவங்க இறங்கி இந்த பூமிக்கு வந்துடுறாங்க. இப்படிதான் அவன் ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாத்துறான். அப்போ நமக்கு தேவையில்லாத பயம், இந்த மாதிரி சாத்தானுடைய சிந்தனைகள் நமக்கு வருது அப்படின்னா, பதட்டம், பயம், தேவையில்லாத எண்ணங்கள் இதெல்லாம் வருது அப்படின்னா அது சாத்தான் தான் கிசுகிசுக்கிறான். அப்படி நமக்கு அவன் கிசுகிசுக்கும் போது இது சாத்தானுடைய எண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்லி உடனே நம்பிக்கையாளர்கள் அதை புரிஞ்சுப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதை நம்ம உடனே புரிஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்கு எதிராக நம்ம செயல்படணும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம் அலைக்கும். வலைக்கம் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறப்பான ஒரு நினைவூட்டல். அல்ஹம்துலில்லாஹ். சாத்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப அறிவா செயல்படுறோம், ரொம்ப கரெக்டா பண்றோம் அப்படின்னு. ஆனா சைத்தான் ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்மளை தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கான், நம்ம ஏமாந்துகிட்டே தான் இருக்கோம். ரொம்ப வெகு சில விஷயங்கள்ல மட்டும்தான் நம்ம விழிப்போட இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அல்லாஹ் நல்லாட்ட பாதுகாப்பு தேடுற காலம் முழுக்க அல்லாஹ் நம்மளுக்கு சைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பை கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க சொன்ன கடைசி விஷயம்தான் அது. அல்லாஹ்வை சார்ந்து போன அந்த அடியார்களை தவிர மற்ற எல்லாத்தையும் வழிகெடுத்துருவோம் அப்படின்னா நம்ம அல்லாஹ்வை எப்பவுமே நினைவில் கொண்டு அவரை சார்ந்து இருக்கக்கூடியவங்களா நம்மள அல்லாஹ் இருக்க செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அது சைத்தான் எப்படியெல்லாம் அது விஷுவலா இப்பதான் நான் குரான் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடிதான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதை கூட நான் உமன் சப்மிட்டர்ல போஸ்ட் பண்றேன். அது எப்படி அவன் நம்ம பக்கத்திலேயே உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்மளை எப்படி கிசுகிசுத்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத அது வீடியோவை பார்க்கும்போது இன்னும் நல்லா நம்மளுக்கு தெரியுது. எப்படியெல்லாம் நம்மளுக்குள்ள சொல்லி 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 நம்மளை கெடுக்கிறான், எப்படி ஒரு விஷயத்த அழகா காட்டுவான் அப்படிங்கறதெல்லாம் அதுல சொல்லும் போது மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும், அவன் எப்படி நம்மளை அப்ரோச் பண்றான் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. அல்லாஹ் அதுல இருந்து நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அது ரொம்ப சிறப்பான ஒரு நினைவூட்டல்மா. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். பெண்களுக்கு மட்டும்தான் சைத்தான் வர மாட்டான், எல்லாருக்கும் தான் வருவான். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் போஸ்ட் பண்ற மாதிரி. டெலிகிராம்ல எப்படி போறதுன்னு தெரியல, நான் வேணா அந்த ஜென்ரல் பாடி குரூப்ல வேணா போட்டு வரேன் இன்ஷா அல்லாஹ். ஆமா ஆமா இன்ஷா அல்லாஹ். நமீன் பிரதர் இருக்கீங்களா? இருக்கேன் சிஸ்டர். ஆமா, இந்த சிஸ்டர் நீங்க சொன்னதோட ஒரே ஒரு விஷயம் தான் அல்லாஹ் சொல்றான். அதாவது பிரார்த்தித்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் வழி தவறி போக சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்றான். வசனம் இருக்கு இல்லையா? எல்லாத்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நமக்கு சைத்தான் தூரம் அனுப்பான். ஏன்னா சைத்தான் அல்லாட்ட பிரார்த்தனை, அதாவது அல்லாஹ் மட்டும் நினைச்சிட்டு இருக்கவங்கள்ட்ட அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால சிஸ்டர் சொன்னதோட இதையும் நீங்க சொல்றதோட சேர்த்து சொல்லணும். ஏன்னா பிரார்த்தனை தான் கண்டிப்பா. ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம அல்லாஹ் கிட்ட தொடர்ந்து, சின்ன விஷயம் பெரிய விஷயம் இல்லாம எல்லா விஷயங்களுக்கும் நம்ம அல்லாஹ் கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க பேசுங்க பிரதர். அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு சாதிக்கோட பயானு வார்த்தையின் எடை, இந்த வெயிட் ஆஃப் த வேர்டு அப்படின்னு உள்ள சப்ஜெக்ட்ல பயானு, ஜும்மா பயான் இருந்துச்சு. அதோட தொடர்ச்சியா உள்ளது பார்ப்போம். ஏன்னா நேற்று நம்ம இந்த வார்த்தைக்கு உள்ள ரிலேட்டட் உள்ள சப்ஜெக்ட் தான் நேற்று உள்ள பயான்ல பார்த்தோம். நேரத்தை எப்படி முறையா பயன்படுத்தணும், வீண் விரயத்திலேருந்து எப்படி நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்த்தோம். அதுல சூரா 103ல அல்லாஹ் நம்பிக்கையாளர்கள்னா யாருன்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம நம்பிக்கையாளர்கள்னு யாருன்னு கேட்டாங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லுவாங்க. எங்க குரூப்பை பின்பற்றினாங்க தான் நீங்க நம்பிக்கையாளர்களே, வேற குரூப்ல உள்ளவங்க நம்பிக்கையாளர்கள் இல்லை, அல்லது வேற மதத்துல உள்ளவங்க நம்பிக்கையாளர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் நாங்க தான் நம்பிக்கையாளர்கள்னு சொல்லிட்டு மற்றவங்களை நம்பிக்கையாளர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் ஒரு 5 பாயிண்ட் சொல்லி இவங்க தான் நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தான் சொர்க்கத்துக்கு வாரிசு, இவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசன இந்த சூறால இந்த ஆரம்பத்திலேயே இது வரும். சூரா மூமின் நம்பிக்கையாளர்கள்னு உள்ள சூறாலேயே அல்லாஹ் உண்மையிலேயே நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றாங்க. அவங்க யாருன்னா அவங்க சலாத் தொழுகைய பயபக்தியோடு கடைபிடிப்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கப்புறம் 2வது விஷயமா ஒரு விஷயம் சொல்லும் போது அவங்க வீண் பேச்சை தவிர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்தது ஜக்காத்தை கொடுப்பாங்கன்னு இருக்கு. அடுத்தது கற்பை பாதுகாப்பாங்கன்னு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பொருள்கள்ல நம்பிக்கைக்குரியவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் ஓகே. ஆனா இந்த வீண் பேச்சை தவிர்த்துப்பாங்கன்னு உள்ளத நம்ம இவ்வளவு பெரிய சீரியஸா நம்ம நேற்று அந்த பயான் எடுத்து பேசும்போது தான் எனக்கு புரிய வந்துச்சு. ஏன்னா வீண் பேச்செல்லாம் அது ஒரு சாதாரணமா உள்ளது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைட்டை நம்ம புரியாம லேசா எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வசனத்தை நம்ம திரும்பி திரும்பி பார்க்கும்போது அல்லாஹ் ஒரு 5 பாயிண்ட் சொல்லி நம்பிக்கையாளர்கள்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் சொர்க்கத்துக்குன்னு சொல்லியிருக்கும் போது அதுல அவங்களோட ஒரு தன்மையா வீண் பேச்சை தவிர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய வெயிட், அவ்வளோ பெரிய கனம் இருக்கு, பொறுப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த வார்த்தையை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது உங்களோட விரோதி கூட உற்ற நண்பராகி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல பதில் கெட்ட பதிலும் சமமானது அல்ல, ஈக்குவல் கிடையாது. நீங்க இயன்ற முறை நல்லதை கை கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதன் மூலியமா உங்களுக்கு விரோதியா இருந்தவங்க கூட உற்ற நண்பராகி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு எவ்வளவு பணமோ இல்ல மத்த எவ்வளவு பொருள் சார்ந்த விஷயம் நம்மளுக்கு கொடுத்தா கூட அவங்க விரோதியா இருக்கிறவங்க நண்பராகிட மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், ஒரு நல்ல முறையில அவங்கள நடத்தும் போது, நல்ல முறையில அவங்கள்ட்ட பேசும்போது அல்லாஹ்வோட வாக்குறுதியா இருக்கு, விரோதி கூட நண்பராகி விடுவாங்கன்னு. அப்ப அந்த நம்மளோட வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய பவர் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னொன்னு ஒரு வார்த்தைக்கு அல்லாஹ் நல்ல வார்த்தைன்னு சொல்லியே சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா ஒரு நல்ல மரம், அந்த மரம்னு சொல்லிட்டு அந்த மரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு நம்மளுக்கு கண்ணு முன்ன நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்கி சொல்றாங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு சீரியஸா நம்ம அந்த வார்த்தையோட பவர், நம்மளோட ஒரு சொல்லு இருக்குல்ல, அந்த சொல்லுக்குள்ள பவரை அல்லாஹ் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு எக்ஸாம்பிள், ஓமானங்களை சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஒரு நல்ல வார்த்தைக்கு உள்ள ஒரு உதாரணம் ஒரு நல்ல மரம் மாதிரி. அந்த மரம் எப்படி இருக்குன்னா வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிளைய வானத்தை தொடுற அளவுக்கு உயர்ந்து நிற்கும், அவ்வளவு பெரிய கிளையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அது எல்லா டைம்லயும் உங்களுக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி நம்மளுக்கு அதை புரிய வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஒரு பலனை நம்ம உண்மையா நம்ம உணர்ந்தோம்னா
நம்ம நல்ல வார்த்தை வந்து அதிகமா நம்ம யூஸ் பண்ணிட்டு கெட்ட வார்த்தையை வந்து தவிர்த்துப்போம். இந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல வார்த்தை வந்து ஒரு நம்பிக்கையை வந்து நம்மளுக்கு உருவாக்கும், குடும்பத்துல வந்து இணக்கத்தை உருவாக்கும், நட்பை வளர்க்கும், அல்லாஹ் கிட்ட நெருக்கமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை புரிஞ்சுக்கிறோம். அது அடுத்த வசனத்திலேயே 14:26 சொல்லும் போது கெட்ட வார்த்தையோட எக்ஸாம்பிள அல்லாஹ் வந்து அதே மரத்தை எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. அந்த மரத்துக்கு வந்து வேறு எதுவும் இருக்காது, ஜஸ்ட் வந்து அது வந்து ஒரு நோ யூஸ், அது யூஸ்லெஸ்ஸான ஒரு மரம். அது ஜஸ்ட் வந்து ஒரு சின்னதா ஒரு விஷயம் நடந்தா கூட அது வந்து பலன் இல்லாம போயிடும் அப்படின்னு உள்ளது சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஒரு பொய், அவதூறு, அவமதிப்புலாம் வந்து பல வருடங்கள் வந்து நம்மளோட உறவை வந்து உடைக்கக்கூடியதா இருக்கு, அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால வந்து நம்ம நாக்க வந்து நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும், நம்ம வார்த்தைய வந்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா நல்ல வார்த்தையா நம்ம ஒதுக்கணும், சொல்லணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதை நம்ம திருக்குறள்ல எடுத்துக்கிட்டா இந்த வார்த்தையை பத்தி நிறைய குறள் இருக்கு. அதுல 3 குறள் மட்டும் இப்ப எடுத்து பார்ப்போம். யாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு, அதாவது நல்ல பேச்ச நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடிக்கலன்னா அந்த தவறான சொல்லு வந்து ஒரு துன்பத்தை வந்து அடைஞ்சிருவாங்க, சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அவங்க அது வந்து துன்பத்தை அடைவாங்க அப்படின்னு இந்த குரான் வசனத்திலேயே வந்து அதே சேம் லாஜிக்கிலியோட இந்த திருக்குறள் இருக்கு. அதுக்கப்புறம் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்ந்த ஒன்று. இது அல்ஹம்துலில்லாஹ் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இது இப்ப அல்லாஹ் இப்ப இந்த மரத்தை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி உள்ளதுதான். ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கும் போது அதை நம்ம கெட்ட வார்த்தை யூஸ் பண்றது வந்து ஒரு நல்ல பழம் இருக்கும்போது அந்த பழத்தை இது பண்ணாம நம்ம வீணா போனதை ஒரு காயை நம்ம சாப்பிட்ற மாதிரி, டேஸ்டே இல்லாத காயை சாப்பிட்ற மாதிரி, அல்லாஹ் நம்மளுக்கு நல்ல நல்ல வார்த்தையை நம்ம இருக்கும் போது அதை நம்ம வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவது அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா பவர் இப்ப நம்ம அந்த வேர்டுக்கு உள்ள பவரை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வைட்டா அதோட கனம் எவ்வளவு பெரிய இது இருக்கு, முக்கியத்துவம் இருக்குன்னு. ஏன்னா வந்து நம்ம ஒரு வார்த்தையை நம்ம ஒரு தப்பான வார்த்தையை சொல்லிட்டோன்னா அது வந்து எவ்வளவு காலம் போனாலும் வந்து அந்த காயம் வந்து மாறாம இருக்கு. அந்த இதுல நம்ம குடும்பத்துல நம்ம ரிலேட்டிவ்லயே நம்ம பார்க்கலாம். சில பேர்லாம் வந்து சொல்லும் போது இவங்க தாத்தா நம்ம தாத்தாவை திட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டுலாம் வந்து ஊர்ல வருஷக்கணக்கெல்லாம் பேசாத குடும்பம்லாம் நிறைய குடும்பம் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து அந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவமா இருக்கு. அதைத்தான் வந்து அல்லாஹ் பல எக்ஸாம்பிள் சொல்லி நல்ல வார்த்தையை உதிங்க, கெட்ட வார்த்தையை உதிக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம இப்ப அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம இப்ப ஈவன் நம்ம வந்து ஏதாவது ஒரு சினிமா பார்க்கறதுனா கூட, ஒரு நியூஸ் பார்த்தா கூட அது அல்லாஹ்வோட குரானோட கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு வந்து தோணுது. ஒரு சினிமால ஏதாவது ஒரு மெசேஜ் இருந்தா கூட அது குரானோட கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒரு நியூஸ்ல இதுலயும் நம்ம பார்க்கும் போது இப்ப நிறைய டெய்லி உள்ள இப்ப இந்த சமீபத்துல இப்போ ஒரு 2-3 நாளா நடந்துகிட்டு இருக்கிறதே வந்து ஒரு அரசியல்வாதிகள் வந்து எப்படி வந்து ஒரு வார்த்தையை வந்து ஒரு லூஸ் டாக் விட்டுட்டு அதுல எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு எவ்வளவு பெரிய இதாகுது அப்படின்னு உள்ளதெல்லாம் நம்ம பாக்குறோம். இப்போ சமீபத்துல வந்து இப்ப எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஜட்ஜி வந்து ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. அவங்க தீர்ப்புலாம் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டாக்கா வந்து இந்த வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் வந்து கற்பாம்பூச்சி மாதிரி, காக்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை வரம்பு மீறின ஒரு வார்த்தை வந்து அது ஒரு பெரிய புரட்சியா மாறி இப்ப 2 கோடி மக்களுக்கு மேல வந்து ஒரு அந்த இதுல வந்து இது பண்ணியிருக்காங்க, அந்த அந்த இயக்கத்துல வந்து சேர்ந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு வார்த்தையை பேசுறது, அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய பவர். நம்ம ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணும் போது அது இப்போ நம்ம ஒரு அந்த ஜட்ஜி சொன்ன அந்த வார்த்தையே எடுத்து பார்க்கலாம். கரெக்டா எல்லாத்தையும் பேசிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 வார்த்தை ஒரு அடிஷ்னலா வந்து ஒரு தப்பான வார்த்தை பேசுனதுனால
அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க எந்த அளவுக்கு படிச்சு வந்திருப்பாங்க, எவ்வளவு நாலேஜ் ஆயிருப்பாங்க, எத்தனை ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் அழிஞ்சு போயிட்டு ஒண்ணுமே இல்லாத விஷயம் மாதிரி அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஆயிடுது அந்த ஒரு 2 வார்த்தையால. அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்க்கலாம். ஒரு செலிபிரிட்டி நல்லா பேசுவாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 2 வார்த்தை ஏதாவது தப்பா பேசிடுவாங்க, அது ஒரு ரொம்ப இதாயிடும். இதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு நம்மளும் வார்த்தையை ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் நம்ம கிட்ட உண்மையை பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வாட்டி இந்த வசனத்தை நம்ம படிச்சிருக்கோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தகுல்லாஹு கூலு கவுலன் சதீதா. நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்க்கு பக்தியோட இதுங்க, சரியான கூற்றே கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உண்மை பேசுவது எல்லா கொஞ்சம் கடினம் தான். அது சில நேரத்துல நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். ஆனா அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நீங்க உண்மை பேசுனாங்கன்னா அவங்கள அல்லாஹ் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு பொய் சொல்லிட்டோன்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு பல பொய் சொல்ற மாதிரி இருக்கும். சில விஷயத்துல ஒரு வரம்பு மீறி போற மாதிரி அதெல்லாம் நம்மள ஒரு தப்பான வழிக்கு இழுத்துட்டு போறது. அதுக்கு நம்ம உண்மையை சொல்லிட்டோன்னா அல்லாஹ்வோட பாதுகாப்பு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு உணர்ந்து எவ்வளவு பெரிய நம்மளுக்கு ஒரு இது வந்தா கூட, ஆமா நான் செஞ்சது தப்பு, நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு நம்ம உண்மையை ஒத்துக்கிறது. அல்லாஹ் உண்மையாளர்களை விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் வார்த்தையை பத்தி சொல்லியிருக்காங்க. கேலி பண்ணாதங்க, பட்ட பேர் சொல்லி அழைக்காதங்க, அவமானப்படுத்தாதங்க, அதுக்கப்புறம் சிரிப்புக்காக மற்றவங்கள காயப்படுத்தாதங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய விஷயம் இருக்கு. அடுத்தது சில நேரத்துல அமைதியா இருக்கிறது கூட ஒரு ஒரு சிறந்த ஒரு ரெஸ்பான்ஸா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்ம கோவத்துல நம்ம கோவம் ஆகுனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குர்ஆன் கிளாஸ்ல பார்த்தோம். அது நம்மளுக்குள்ள நிறைய மாற்றத்தை கொண்டு சிந்தனையை ஸ்டாப் பண்ணிடும். நம்மளோட நல்ல எண்ணங்களை, குர்ஆன் வசனத்தெல்லாம் ஞாபகம் அந்த இடத்துல ஞாபகம் வராது. ஒரு கோபத்துல நம்ம அந்த நேரத்துல நம்ம பேசணும்னு நம்ம முயற்சி பண்ணும்போது அது ஒரு தப்பான வார்த்தையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ் அந்த மாதிரி சமயத்துல அமைதியா சபூர் உறுதிப்பாட்டோட பொறுமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பொறுமையா இருக்க வேண்டிய சமயத்திலேயே நம்மளுக்கு கோபம் வரும்போதெல்லாம் அந்த நேரத்துல அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அல்லாஹ் சொன்ன ஒரு நல்ல வார்த்தையை பயன்படுத்தி பேசணும். எந்த இடத்துலயும் நம்ம அந்த கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணிடக்கூடாது. அல்லாஹ் மரத்தை எக்ஸாம்பிளா சொல்லி சொன்னதுக்கு அங்க பார்த்துருக்கோம். எதிரியா உள்ளவங்க நண்பராகி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய பவர் கொடுத்துருக்காங்க. அதனால அல்லாஹ் அதாவது ஒரு கத்தி மாதிரி அல்லாஹ் நம்மள்கிட்ட அவ்வளவு பெரிய ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நல்லதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். மற்றவங்களை காயப்படுத்துறதுக்கு பயன்படுத்த வேணாம். மற்றவங்களை காயப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஆன்மாக்கு நம்ம காயப்படுத்திக்க கூடாது அப்படின்னு பாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறப்பான ஒரு நினைவூட்டல் பிரதர். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய பேச்சுதான் நம்ம யாரு அப்படிங்கறத அடுத்தவங்கள்ட்ட எடுத்துட்டு போகுது. நம்ம பேச்சுதான் நம்மளுக்கு கண்ணியத்தை கொடுக்குது, நம்மளுக்கான மதிப்பை கொடுக்குது. நீங்க சொன்ன மாதிரி அது ஜட்ஜாவே இருந்தாலும் ஒரு வார்த்தை தப்பா பேசும்போது அவருக்கான அந்த படிப்பு பதவிக்கான அந்த ஒரு மரியாதையே இல்லாம போயிடுது. அந்த இடத்துல கேலியும் சர்ச்சையுமா ஆகுது. அப்படின்னா நம்ம பேச்சு வழக்குல கூட சொல்லுவோம், படிச்சா முட்டாளா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவோம். என்னன்னா அந்த பேச்சு கண்ணியமா பேச தெரியல, சரியா பேச தெரியல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பதவி படிப்புல இருந்தாலும் அவங்களுக்கான அந்த கண்ணியமும் மதிப்பும் கிடைக்காது. அல்லாஹ் சரியான கூற்றுக்களை மட்டும் கூறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யார்கிட்ட பேசினாலும் சரியானத பேசக்கூடியவங்களா அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் பாலிக்கணும். அந்த கவனம், விழிப்பு, வார்த்தைகள்ல நிதானம் எல்லாத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு தரணும். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, மாஷா அல்லாஹ். இந்த வீண் பேச்சுனா என்ன நம்மளுக்கு தெரியணும். முதல்ல நம்ம பேசுறது வீண் பேச்சுதான் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பேச்ச குறைப்போம், அளவா பேசுவோம், கரெக்டா பேசுவோம். அந்த மாதிரி பேசுறத அவாய்ட் பண்ணுவோம். முதல்ல நம்ம எப்படி இருக்கோம், நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறத முதல்ல நாம ரியலைஸ் பண்ணணும், சரி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதை ப்ரெசென்ட் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இன்னைக்கு நம்மளுக்கு கவனத்துல கொடுத்த விஷயங்களை
நம்ம எப்பவுமே கருத்துல வச்சுக்கிட்டு அதை பின்பற்றுறதுக்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வாராக. அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பாளரே, அருளாளரே, எங்கள் அருகில் இருப்பவரே, பிரார்த்திப்பவர்களின் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவரே, எங்கள் இரட்சகரே, ஆரம்ப கர்த்தாவே, படைப்பவரே, வடிவமைப்பவரே, உரு கொடுப்பவரே, எங்கள் இரட்சகரே, நீரே துதிப்பிற்குரியவர். நீர் எங்களுக்கு கற்பித்தவற்றை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. நீரே சர்வமும் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர். எங்கள் இரட்சகரே, உம்முடைய தூதர்களின் மூலம் நீர் வாக்களித்த ஆசிகளை எங்கள் மீது பொழிவீராக. உயிர் தழுப்பப்படுகின்ற நாளில் எங்களை கைவிட்டு விடாதீர். நீர் வாக்குறுதி ஒன்றை முறிப்பவர் அல்ல. எங்கள் இரட்சகரே, உமக்கு சரணடைந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. எங்களுடைய சந்ததியிலிருந்தும் உமக்கு சரணடைந்தவர்களால் ஒரு சமூகத்தை இருக்கச் செய்வீராக. எங்களுடைய மார்க்க சடங்குகளை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்களை மீட்பீராக. நீரே மீட்பவர், மிக்க கருணையாளர். எங்கள் இரட்சகரே, இவ்வுலகில் நன்மையையும் மறு உலகில் நன்மையும் எங்களுக்கு தருவீராக. நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை காத்திடுவீராக. எங்கள் இரட்சகரே, எங்கள் பாதங்களை எங்களுக்கு பலப்படுத்துவீராக. எங்களுக்கு உறுதிப்பாட்டை தருவீராக. எங்கள் இரட்சகரே, நாங்கள் செவியேற்றோம், நாங்கள் கீழ்ப்படிந்தோம், எங்களை மன்னிப்பீராக. எங்கள் இரட்சகரே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறு செய்து விட்டாலோ எங்களை கண்டனம் செய்து விடாதீர். எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு முன்னிருந்தோர் செய்ததைப் போல் உமக்கு எதிராக நிந்தனை செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் இரட்சகரை, வருந்தி திருந்துவதற்கு மிகவும் காலதாமதமாகிவிடும் வரையிலும் பாவங்கள் செய்து கொண்டிருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்களை பிழை பொறுப்பீராக. எங்களை மன்னிப்பீராக. எங்கள் மீது கருணை கொள்வீராக. நீரே எங்களுடைய இரட்சகரும் அதிபதியுமாக இருக்கின்றீர். நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை தந்தருள்வீராக. எங்கள் இரட்சகரே, எங்கள் பாவங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். நாங்கள் இறைஞ்சி பிரார்த்திக்கின்றோம். பிழை பொறுக்க தேடுகின்றோம். எங்கள் இரட்சகரே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுடைய ஒளியை எங்களுக்கு பூரணப்படுத்தி எங்களை மீட்டுக் கொள்வீராக. எங்கள் இரட்சகரே, பள்ளியின் கட்டுமான வேலைகளை எந்த சிரமமோ தாமதமோ இன்றி சிறந்த முறையில் கட்டி முடிப்பதற்கு எங்களுக்கு அருள் செய்வீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுடைய காரியங்களை உம்முடைய வழிகாட்டுதலை தந்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, கௌரவமானதொரு நுழைவிற்குள் எங்களை நுழைய அனுமதிப்பீராக. கௌரவமானதொரு புறப்பாட்டுடன் புறப்பட எங்களை அனுமதிப்பீராக. உம் புறத்திலிருந்து சக்தி மிக்கதொரு ஆதரவை எங்களுக்கு அளிப்பீராக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.